எப்படி படுத்திருக்காரு பார்த்தீங்களா? அவ்வளோ அழகா வாழ்ந்த மாதிரி. இதை தாமா சொன்னேன். இப்போ என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஆமாம் விழுந்தேன், என்ன தப்பு, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் விழுந்த தப்பு இல்லை, விழுந்த அவங்க காலை பிடிச்சி பதவி வாங்கி அவங்க காலையை வாரி விட்டீங்கல்ல. கேட்டார், நீயா என்னை முதலமைச்சர் ஆக்குறேன்னு பார்த்து கேட்டார். இப்போ என்ன விட்டுருங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். சசிகலா அம்மா உள்ளே வந்துட்டாங்க. இன்னைக்கு காலிலேருந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம் உதயநிதி சொல்கிறது கரெக்டு தானே, என் காலில் விழுந்து தானே. இனிமேல் என்ன பண்ணுவார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி? என்ன விட்டுருவார். இப்போ சசிகலா அம்மாவை திட்டுவார். ஆனால் சசிகலா அம்மாவை திட்ட முடியாது. ஏன் தெரியுமா? நேற்று தான் சொல்லியிருக்கிறாரு என்னை விட வயசில் மூத்தவங்க அது இதுன்னு கதை விட்டார். இப்போ அங்கேயும் மாட்டிக்கிட்டார், லாக் ஆகிட்டார். அதனால் இந்த அடிமை கூட்டத்தை இந்த தேர்தலோட ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி கொடுத்துருக்குறோம். இந்த முறை 11 தோல்வி. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா, தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கீங்களா? அவர் பேசும்போது 2 விரல் காட்டுறாருல்ல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் வாக்கு கேட்குறாரு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. இது வரைக்கும் நான் 10 முறை தோத்துட்டேன், இப்போ நான் 11வது முறையாக தோக்க போகிறேங்கிறத சிம்பாலிக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதை செஞ்சு காட்டுவோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையாக சொல்லணும், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையாக பூரிப்பாக சொல்லலாம், முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அன்பில் மகேஷ் அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசமா, அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. உங்கள் தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதை நிச்சயம் இன்னும் அதிகமான பணிகளை, திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகி நிச்சயம் இந்த தொகுதிக்கு கொண்டு வருவாருங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்து உங்கள் அத்தனை பேருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து ஆதரிப்பீர் உதயசூரியன். நன்றி நன்றி நன்றி.